ரோபோ சங்கர் லாஸ்ட்டாக நான் கடைசியாக நாங்கள் மீட் பண்ணது வந்து இது ரீயூனியன் மாதிரி நடத்துனாங்க ஒரு சேனலில். அப்போ தான் சந்தித்தோம். அன்றைக்கி பயங்கர கலகலப்பாக ஜாலியாக இருந்தார். ரொம்ப எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு, ராமர் எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தார். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மரணத்து விளிம்பில் போய் மறுபடியும் ஒரு மீட்டு எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மனிதனாக வந்தார். அவர் அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம அண்ணன் வந்துட்டார், ரொம்ப மறுபடியும் பழைய மாதிரி வந்துட்டார் அப்படின்னு ஜாலியாக இருந்தோம். ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஆகிடுச்சு. 2 நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு பார்த்தேன். அப்போவே ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா அது, ஏன்னா அவர் இருந்த சுச்சுவேஷனே அந்த மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அவருக்கு நடக்காது. மக்களுடைய எல்லாருடைய ப்ரேயர்ஸும் அவருக்கு இருக்குது. அக்கா கிட்ட அவ்வளோ நம்பிக்கை சொல்லிட்டு வந்தோம். நான் இன்றைக்கி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். மகா கலைஞன், ரொம்ப திறமையானவர். அவரை மாதிரி நான் கலக்க போதார் பார்ட் 1லேருந்து அவர் கூட பயணம் பண்ணுறேன். எல்லோரும் ஒன்றா வேலை செஞ்சோம். அதுலேருந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள், எவ்வளோ நாங்கள் பார்க்காத இது கிடையாது. ஸோ இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப வருத்தமாக இருக்க. அவர் குடும்பத்துக்கு கடவுள் தான் ஆறுதல் சொல்லணும். ஒரு கலைஞனா வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு மயக்கம் ஏற்பட்டு போயிருக்கு. ஒரு கலைஞனா அது எந்த அளவுக்கு? ஒரு கலைஞனுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. அதுதான், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நடிகர் ஒரு கலைஞன்னா அப்படி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கலைஞன்னா அவனுக்கு நிரந்தரமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் சரி, அவன் உடம்பே அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா ஷூட் நான் அப்போவே அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா உடம்பு அவருக்கு இப்படி இருக்குது, ஷூட்டே அனுப்பியிருக்கக்கூடாது. ஏன்னா நைட் ஷூட்டு போவோம், ஷூட்டிங்னாலே நைட் ஷூட்டு போகும், ஃபுட்டு சரியாக இருக்காது, எல்லா வகையிலுமே பிரச்சனை இருக்குது. கண்ணு மூச்சா பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே இதை தாண்டி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படின்னா நம்ம நைட் ஷூட் வைக்க அதை பகலில் வைங்க, எனக்கு இந்த ஃபுட்டு அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஒரு ஷூட்டிங் போனாலே அப்படி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து சாபக்கேடு தான், ஒரு கலைஞர்களுக்கு சாபக்கேடு தான். இதெல்லாம் தாண்டி தான் மக்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் சார்? நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, அவருடைய தாண்டி மற்ற எல்லாருமே ஒரு கலைஞராக நீங்கள் நடிகர்களாக எப்படி உடலை பாதுகாக்கணும்னு சொல்லுங்கள். அதான் எல்லாருமே வந்து நம்ம இப்படி பண்ணணும், ஸ்கிரிப்ட் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி நடிக்கணும், எப்படி நடிக்கணும், அந்த பேர் வரணும், இந்த பேர் வரணும், இதில் தான் கவனத்தை செலுத்துறமே தவிர நம்ம உடம்பையும் ஒரு பக்கம் பார்த்துக்கணும். அதுதான் மெயின் பேஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருந்தா தான் மேலே கடைக்கால் நல்லா இருந்தால் தான் கட்டிடம் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறந்துடும். இன்க்ளூடிங் மீ, நானும் சில சமயங்களில் அப்படி மறந்துடுறேன். வேறு வழியில் அது வேலையோட பலு அப்படி தான் இருக்கும், டென்ஷனு. ஆனால் இனிமேலாவது ரோபோ மாதிரி வடிவேல் பாலாஜி மாதிரி இன்னொரு கலைஞன் அப்படி நம்மளை விட்டு பிரியக்கூடாது. ஸோ எல்லா கலைஞர்களும் பத்திரமா உடம்பையும் சேர்த்து பார்த்துங்க, இதுதான் நான் நினைக்கிறது. ஸோ எல்லோரும் பார்த்துங்க.